உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பதிவு ஜனவரி மாத பலன்கள். இந்த 2026 முதல் மாதமான இந்த ஜனவரி மாதத்தில் கிரகங்களின் கோச்சார நிலவரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, மிதுன ராசியில குரு பகவான் வக்கரத்தன்மையோட இருக்கிறார். அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான், தனுசு ராசியில 4 கிரகங்களாகப்பட்ட அந்த சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில சனி இயல்பு தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தை ஆரம்பிக்கும் போது இருக்கக்கூடிய கிரக நிலைகள். இந்த மாதம் தொடக்கத்துல 1ஆம் தேதி, அதாவது புத்தாண்டு வருடமான இந்த 1ஆம் தேதி ஜனவரி மாதம் சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம மனநிலையை குறிக்கக்கூடிய அந்த சந்திரன் அப்படின்ற ஒரு கிரகம் பாத்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துல இருக்கு. இந்த 2ஆம் இடமான இந்த ரிஷப ராசியில இருக்கு. ரிஷப ராசியில இருக்கிறதுனால இந்த மாதத்தின் தொடக்கத்திலிருந்தே அனைத்து நபர்களும், அனைத்து ராசி என்பர்களும் அதிகப்படியான வருமானத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையில ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை அமைக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவும் தான் இந்த 2026 அமைய போகுது. இந்த மாதத்துல, இந்த ஜனவரி மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மாதம் 13ஆம் தேதி அந்த சுக்கிரனாகப்பட்டவர் அந்த தனுசு ராசியிலிருந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்துல இருந்து 10ஆம் இடமான அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். அடுத்து அந்த 15ஆம் தேதி சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 3 கிரகங்களும் அடுத்தடுத்த தினங்கள்ல அந்த மகர ராசிக்கு பெயர்ச்சியாகி வருகிறார். இதுல இருந்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாட்கள் 4 கிரகங்களும் தனுசு ராசியிலையும், அடுத்து 15 நாட்கள் அந்த 4 கிரகங்களும் மகர ராசியிலையும் பிரயாணிக்க போகுது. இதனால ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பற்றி நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்கலாம். இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. கடக ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 2026 எப்படி இருக்க போகுது? உங்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் பாத்தீங்கன்னா கோச்சார சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சந்திரன் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான உங்களுடைய 11ஆம் இடத்துல இந்த மாதத்தின் தொடக்கத்துல இருக்க போறார் 1ஆம் தேதி. இதனால பாத்தீங்கன்னா இந்த கடக ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி பிறக்கும் போதே ஒரு நல்ல ஒரு இன்பமான ஒரு ஆண்டாக தான் இருக்கும். நிறைய கவலைகளில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த கடக ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. அடுத்து இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வேலை ரீதியான அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு தருணம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் 4 மாதங்களாக வேலையே இல்லை. ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா அலுவலகத்துல ஒரு அதிகாரிகளோடு சண்டை போட்டு நான் வெளியில வந்துட்டேன், இதனால என்ன பாத்தீங்கன்னா ஒரு டெர்மினேஷன் மாதிரி பண்ணிட்டாங்க, இதனால என்னுடைய ப்ரொஃபஷன் பாதிக்கப்படுமா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்களுக்கு அந்த மாதிரியான எந்த அமைப்பும் இல்லாமல் நீங்க இனி போகக்கூடிய வேலையிலயோ போய் அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூலயோ பாத்தீங்கன்னா நல்ல ஒரு நேர்மையான ஒரு வேலையும் உங்களுக்கு பிடிச்சமான ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜனவரி மாதம் தொடங்க போகுது. அதனால கடகராசி என்பர்கள் இருக்கக்கூடிய கவலைகளை எல்லாத்தையுமே மறந்து நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. நிறைய இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய கடன் சம்பந்தப்பட்ட சுமைகளை குறைக்கக்கூடிய ஒரு மாதம். உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கிரக சேர்க்கைகள், அதாவது சூரியன் செவ்வாய் உச்சமா இருக்கிறாரு, அடுத்து புதன் சுக்கிரன், இந்த மாதிரியான 4 கிரகங்களின் சேர்க்கை மாதம் பிறந்த ஒரு 15 நாட்கள் கழிச்சு நடக்க போகுது. இதனால இந்த கடகராசி என்பர்கள் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த 2026ல நிறைய மாற்றங்களை இந்த ஜனவரி மாதத்துல அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நிறைய ராசி என்பர்கள், இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய சொந்த ஊரிலிருந்து வெளியிட மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு தருணமாகவும் தான் இருக்க போது. புதிதாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு தருணமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்கும். நிறைய கடகராசி என்பர்கள் பாத்தீங்கன்னா இந்த 2026ல நமக்குன்னு ஒரு சொந்தமாக தொழில் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரியாக தொழில் அமைக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த ஜனவரி மாதம் இந்த 2026ல இருக்க போது. அடுத்து கடகராசி அன்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த ஆன்லைன் சம்பந்தப்பட்ட சில மார்க்கெட்டிங் தொழில்ல வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேருக்கு மீடியா சம்பந்தப்பட்ட துறையில பேக் எண்ட்ல ஒர்க் பண்றதுக்கு உண்டான ஒரு தருணமாகவும், அந்த மீடியா சம்பந்தப்பட்ட துறையில நீங்க
மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக மாறுவதற்குண்டான ஒரு தருணம். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த ஷோலாம் ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு, அடுத்து பாத்தீங்கன்னா அந்த ஆக்ட்ரஸ கூட்டிட்டு வர்றதுக்கு, இந்த மாதிரியாக ஏஜெண்டா இருந்து செயல்படுவதற்குண்டான ஒரு வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரமாகவும் தான் இந்த ராசி என்பர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட வாய்ப்புகளும், அடுத்து தொழில் சம்பந்தப்பட்ட லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். கடந்த காலத்துல எல்லாம் தொழில் ரன் ஆயிட்டு இருக்கும். ஆனா அந்த தொழில்ல இருந்து வரக்கூடிய அந்த வருமானம் போதுமானதாக இருக்காது. இந்த போதுமானதாக இல்லாத இந்த காரணத்தினால இவர்களால மறுபடியும் கடன் வாங்கி செயல்படுத்தக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இவங்க தொழில ரன் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த ஜனவரி மாதத்துல இருந்து அதெல்லாமே நிவர்த்தி அடையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். உங்களுடைய தொழில்ல இருந்து வரக்கூடிய வருமானம் கடன் சம்பந்தப்பட்ட நிவர்த்திகளையும் அடைச்சு உங்களுக்கு தேவையான செலவுகளையும் செய்யறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்க போது இந்த கடகராசி என்பவர்கள் தன்னுடைய குழந்தைகள்னால சில செலவுகளை அனுபவிக்கக்கூடிய ஒரு தருணம். குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று படிக்கிறதுக்கோ, அடுத்து அவர்களினுடைய உயர்கல்விக்காக சில செலவுகளை செய்யறதோ, இந்த மாதிரியாக குழந்தைகள் சம்பந்தப்பட்ட அமைப்புகள்ல சில விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. அடுத்து இந்த குரு பகவான் 12ஆம் இடத்துல இந்த மாதம் வக்ரமாக உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு. இந்த குரு பகவான் பாத்தீங்கன்னா உங்களுடைய பாக்யஸ்தானாதிபதியும், அடுத்து ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும். அதனால இந்த வேலை ரீதியான வெளிநாட்டு பயணங்கள் இந்த மாதம் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அட்லீஸ்ட் இந்த மாதத்தின் இறுதியிலாவது நீங்க வேலை ரீதியாக வெளிநாட்டிற்கோ வெளியூருக்கோ சென்று வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ஜனவரி மாதம் இந்த ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில இந்த கோச்சார கிரகங்கள் இருக்கின்றன. இந்த காலகட்டம் இந்த ஜனவரி மாதத்துல இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய குடும்பம் ரீதியான சில தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள், குடும்பத்துல இருக்கிறவங்க சொல்ல பேச்சு கேட்க மாட்டாங்க. குடும்பத்துல இருக்கக்கூடியவர்கள் உங்க மேல எப்போதுமே ஒரு தவறான ஒரு எண்ணங்களையே வச்சுக்கிட்டே இருப்பாங்க. எப்படி ஒரு பழத்துல ஊசியை குத்தி குத்தி எடுக்கும் போது அந்த பழமாகப்பட்டது அதிகப்படியான ஒரு சிதைவை சந்திக்குதோ, அதே மாதிரிதான் இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கடகராசி என்பர்களை பார்த்து ஒரு கடுஞ்சொல், அப்படி எப்படி தேல் கடிச்சா நம்மளுக்கு வலிக்கும் அந்த மாதிரியாக கடுமையான சொற்களை போட்டு போட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அவர்கள் கிட்ட எந்த விதமான மாற்றங்களையும் நீங்க கண்டுபிடிக்க முடியாது. இவர்கள் நமக்கு எதிராக செயல்படுகிறார்களா, இல்ல நம்மளுக்கு ஆதரவாக செயல்படுகிறார்களா அப்படின்ற மாதிரியான அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களை பார்த்து நம்ம எந்த விதமான ஒரு மாற்றங்களையும் எதிர்பார்க்க முடியாது. ஆனாலும் ஒரு கடுமையான சொற்கள், கடுமையான ஒரு வேதனை தரக்கூடிய ஒரு சொற்கள், இது எல்லாத்தையுமே செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய அளவுக்கு மனதுல போட்டு உழப்பிக்கொள்ள கொள்ளாமல் உங்களுடைய வேலைகளை, உங்களுடைய கடமைகளை நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்குண்டான ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போது. அடுத்து கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த மாதம் நிறைய ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும். அதாவது ஏற்கனவே பிரிந்து இருந்த கணவன் மனைவி உறவுகள் எல்லாமே இந்த மாதத்துல சேரக்கூடிய ஒரு மாதமாக இருக்க போது. இரண்டாவது திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்துல குறைவதற்குண்டான ஒரு தருணமாக இருக்கும். அதாவது இரண்டாவது திருமணத்தை பத்தி நீங்க இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க அதை ஹோல்டு வச்சுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் தான் இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஜனவரி மாதம் இருக்க போது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல டீடைல்ஸ் அனுப்புங்க. உங்களுக்கு உண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.